ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிரான்பெரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு டைம் வாங்கி இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கொஞ்சம் புளிப்பு சுவையாகவும் இனிப்பு சுவையாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் இலந்தம்பழம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், காய வச்சு அந்த மாதிரி இருக்கும். இதை நான் சிங்கப்பூரில் இருந்தப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு நட்ஸில் நிறைய இது கலந்து வச்சுருப்பாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோடனே ஓப்பன் பண்ணோடனே அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்ருவாங்க. எங்களுக்கு வெறும் நட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இந்த பழத்தை அவங்களே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. ஆனாலும் வாய்ப்பு கம்மியாக இருந்ததுனால அங்கே நிறைய வாங்கி சாப்பிட முடியல. ரேட்டும் அதிகமாக இருந்தது. அது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளில சொல்லக்கூடாது இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா இது எங்கள் கைக்கு கிடச்சிது. ஆக்சுவலி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பேர் என்னன்னு தெரியாமல் மறந்துட்டோம். இன்றைக்கி அதை பார்த்தோன்னே கிரான்பெரிஸ் ஓகே, இது நமக்கு கிடச்சிருச்சு இன்றைக்கின்னு சொல்லிட்டு எடுத்து நாங்களும் கூகுளில் போட்டு பார்த்தோம். கரெக்டாக அந்த பழம்தான். ஓகே, ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். அது எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு கடையில் வாங்கினோம், சூப்பர் மார்க்கெட்டில். ஆனால் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வாங்க முடியாது இல்லையா. அதனால் பாருங்கள், எஃப்எஸ் மார்ட்டில் இது கிடைக்குது. நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எஃப்எஸ் மார்ட்னு போய் பார்த்து அதில் இந்த கிரான்பெரிஸ்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கு அதில் விலையும் கொடுத்துருப்பாங்க. அதில் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே இலந்தம்பழத்தை காய வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பழம். கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். வாங்கி சாப்பிட்டோன்னு நினச்சிட்டு நிம்மதியாக இருந்தேன். அடிக்கடி வாங்கி சாப்பிடவும் முடியாதுல்ல, ரேட்டு அந்தளவுக்கு இருக்குது. இருந்தாலும் வாங்கி சாப்பிட்லாம், ஓரளவு ஓகே தான். நம்ம எவ்வளவோ வெளியில் போயிட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கெல்லாம் செலவு பண்ணுவோம் இல்லையா. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.